Good morning, students. Today we are going to see 9th standard unit 1 prose learning the game by Sachin Tendulkar. ஆல்ரெடி இந்த கிளாஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 2 பேராகிராஃப் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடித்தோம் அப்படின்னா I felt more at ease and soon started to hit the ball well. This time sir agreed to let me join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. Yes, லாஸ்ட்டாக நம்ம இங்கே தான் முடித்தோம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ் நம்ம எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு பிளேயிங் இட் மை வே ரைட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் இருந்து தான் ஒரு எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நமக்கு ப்ரோஸாக வச்சுருக்காங்க. ஹவு ஹீ லேர்ன்ஸ் த கேம், எப்படி அவர் கேமை லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய வேர்ட்ஸ் மூலயமா நமக்கு இங்கே சொல்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டோம். அவருடைய இயர்லி ஏஜில் எப்படி அவர் அந்த கிரிக்கெட்டை வந்து கற்றுக்கிட்டாரு, அவருடைய கோச் அச்ரேக்கர் சார்கிட்ட எப்படி ஜாயின் பண்ணார், அவருடைய பிரதர் அஜித் எப்படி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய கண்டினியூவை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். The camp involved a session every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 AM and 10:30 AM in the morning. ஸோ அவருடைய கேம்ப் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி பார்க்கில் நடக்குது. ஸோ பிட்வீன் 7:30 AM and 10:30 AM in the morning அவருடைய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் ஐ ஹேட் கம் பேக் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். திரும்பவும் அவர் ஆஃப்டர்நூன் வந்து திரும்ப என்ன பண்ணணும், லேட் ஈவினிங் முடிய அவர் வந்து அவருடைய ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறாரு. த ஷெட்யூல் வாஸ் ரிகோரஸ் அண்ட் ஐ வுட் பி எக்ஸாக்ஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரிகோரஸாக இருக்குது. ரிகோரஸ் அப்படின்னா ரொம்ப தரஃபுல்லாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் ஐ வுட் பி எக்ஸாக்ஸ்டட் அப்படின்னா டயர்ட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் த டே. அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் டே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எப்படி இருப்பார், ரொம்ப டயர்டாக இருப்பார். Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bantra and I had to catch an early morning bus to make it on time. ஸோ இவருடைய ஹவுஸ் வந்து பந்த்ராவில் இருக்குது. ஆனால் இவருடைய கேம்ப் அந்த கோச் நடக்கக்கூடிய இடம் வந்து ட்ரைனிங் நடக்கக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிவாஜி பார்க்கில் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்லேருந்து அந்த சிவாஜி பார்க் போகணும் அப்படின்னா 45 minutes ஆகும். ஸோ ஏர்லி மார்னிங் பஸ்ஸை பிடிச்சா தான் அவருக்கு ஆன் டைமில் வந்து என்ன பண்ண முடியும்னா ரீச் பண்ண முடியும். ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் டுக் 40 minutes ஃப்ரம் மை ஹவுஸ். எஸ், இது பார்த்துட்டோம். ஃபார் த ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் அக்காம்பனிட் மீ டு கெட் மீ யூஸ்டு டு ரொட்டைன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அவங்க கூட யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா சச்சின் கூட அவனுடைய பிரதர் அஜித் வந்துக்கிட்டு இருக்கான். During the journey, he would talk to me about the nuances of batting and I always enjoyed this conversation a lot. ஸோ அந்த ஜேர்னியில் அவங்க கூட வரும்போது அஜித் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் சொல்கிறான். நியூவன்சஸ் அப்படின்னா சம் சேஞ்சஸ் இன் பேட்டிங், நீ இது மாதிரிலாம் பண்ணலாம், போகலாம், வரலாம் அப்படிங்கிற சம் ஐடியாஸை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சச்சினுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் The one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts and about batting. ஸோ அவன் சொல்லக்கூடிய அந்த சச்சினுடைய பிரதர் சொல்லக்கூடிய சில ஐடியாஸ் அண்டு நியூவன்சஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் சர்வ்ட் ஆஸ் ஏ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பர்சனல் கோச்சிங் மேனுவலாகவும் இருந்துச்சு அப்படின்றாரு. As a child, I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I had a return from the morning session. ஸோ as a childஆக இருக்கும்போது அந்த இயர்லி ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஒன் செட் ஆஃப் கிளாத்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருக்கிறாரு, அந்த ஜெர்சி அந்த லோயரை. ஸோ அந்த மார்னிங் செஷன் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதை வாஷ் பண்ணி போட்டுறாரு. வைல் ஐ ஹேட் மை லஞ்சே த கிளாத்ஸ் வுட் ட்ரை அவுட் இன் த சன் அண்ட் ஐ வுட் வியர் தம் அகைன் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ அவருடைய லஞ்சை ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சேம் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. The pattern was repeated in the evening so that I could use the same set of cloth the following morning. ஸோ the same kind of பேட்டர்ன் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிப்பீட் பண்ணுறாரு. பிகாஸ் ஏன்னா ஆஃப்டர்நூன் முடிச்சதுக்கப்புறம் அதோட அந்த கிளாத்தை வாஷ் பண்ணி போடுறாரு. இந்த மார்னிங்கே த ஃபாலோயிங் மார்னிங் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. The system worked well apart from my pockets. There was never quite enough time for the pocket to dry out completely and for the entire duration of the camp I played with wet pockets.
என்ன சொல்கிறார் பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்தை வாஷ் பண்ணுறது, திரும்ப யூஸ் பண்ணிக்கிறது, திரும்ப வாஷ் பண்ணுறது, யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூவாக அந்த கேம்ப்பு முடிய வந்து அவர் செய்கிறார். பிகாஸ் ஏன்னா ஹி ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிளாத்ஸ், அவர்கிட்ட ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் ஹி யூஸ்டு த சேம் பேட்டர்ன் ஃபார் எவ்ரி செஷன். எல்லா செஷனுக்குமே அவர் வந்து இதை மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எது மட்டும் வந்து ட்ரை அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாக்கெட் மட்டும் வந்து என்ன ஆக மாட்டுது, ட்ரை அவுட் ஆக மாட்டுது. பிகாஸ் தேர் இஸ் நோ எனஃப் டைம் ஃபார் பாக்கெட்ஸ் டு ட்ரை அவுட். அவருடைய பாக்கெட் ட்ரை அவுட் ஆகிறதுக்கு போதுமான டைம் இல்லை. ஸோ அதனால் என்டையர் டியூரேஷன் ஆஃப் த கேம்ப்பு ஹி பிளேடு வித் வெட் பாக்கெட்ஸ். அந்த ஈரமான இருக்கக்கூடிய பாக்கெட்டோடய அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பை த மிடில் ஆஃப் த சம்மர் கேம்ப் sir had started taking an active interest in my batting, and at the end of the 2 months informed Ajit that I had the potential to be a good cricketer if I practiced all year round. ஸோ அந்த அவருடைய கேம்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 month நடந்துக்கிட்டு இருக்கும். பை த மிடில் ஆஃப் த கேம்ப் சார் ஹேட் ஸ்டார்டட் டேக்கிங் அன் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் மை பேட்டிங். ஸோ அந்த மிடில் ஆஃப் த கேம்பில் பார்த்தோன்னா சச்சினுடைய பிளேயிங்கை பார்த்துட்டு அவர் மேலே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. சரி, இவருக்கு இன்னும் நல்லா கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அட் த எண்ட் ஆஃப் த 2 month, அந்த 2 month முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பிரதர் அஜித்தை கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாரு, ஹி ஹேட் த பொட்டன்ஷியல் டு பி அ குட் கிரிக்கெட்டர் இஃப் ஐ ப்ராக்டிஸ்டு ஆல் இயர் ரவுண்டு. த ஹோல் இயர் ஃபுல்லாக அவன் ப்ராக்டிஸ் பண்ணான் அப்படின்னா ஹி மஸ்ட் பி ஏ குட் கிரிக்கெட்டர், அவனால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரதர் அஜித்துக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. However, my school, the New English School in Bandra, did not have cricket facilities, and sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. ஸோ இவர் வந்து எங்கே படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்த்ராவில் நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து கிரிக்கெட்டுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரிக்கெட்டை சீரியஸாக பர்சியூ அப்படின்னா கிரிக்கெட்டை வந்து சீரியஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே ஸ்கூலை வந்து என்ன பண்ணிவிடுங்க, சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து அவருடைய கோச் வந்து சொல்லுவார். ஒன் ஈவினிங் சார் கால்டு மை ஃபாதர் அண்ட் புட் ஃபார்வர்டு ஹிஸ் சஜஷன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சச்சினுடைய ஃபாதரை ஒன் ஈவினிங் கூப்பிட்டு அவருடைய சஜஷன் இது மாதிரி இருக்குது, சச்சினை வந்து ஸ்கூலை சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இஃப் ஹி ஃபாலோடு கிரிக்கெட் சீரியஸ்லி, அவன் கிரிக்கெட்டை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஸ்கூலை மாற்றுங்க அப்படின்னு அவனுடைய சஜஷனை வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. ஸோ இந்த போத் அஜித் அவருடைய சச்சினுடைய ஃபாதரும் வந்து என்ன பண்ணுறாங்க, தே அக்செப்டட். எனக்கு வந்து கிரிக்கெட் தான் ப்ரையாரிட்டி நான் கிரிக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூலை மாற்றிக்கலாம் அப்படின்ற அவங்களுக்கும் வந்து தோணுது. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. அவருடைய ஃபாதர் வந்து சச்சினை கூப்பிட்டு, நீ கிரிக்கெட்டை வந்து ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கூலை வந்து என்ன பண்ணிக்கோ, மாற்றிக்கோ அப்படின்னு எஸ் பாருங்கள், ஐ ஷுட் டூ ஸோ ஒன்லி இஃப் ஐ வாஸ் ரியலி சீரியஸ் அபவுட் பிளேயிங் கிரிக்கெட். நான் வந்து அந்த கிரிக்கெட்டை வந்து ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் அஜித்தும் அவருடைய ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஐ அஷ்யூர்டு ஹிம் ஐ வாஸ், நானும் சொன்னேன் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு. அண்ட் ஸோ இட் வாஸ் அக்ரீடு தட் ஐ ஷுட் மூவ் டு சாரதாஷ்ரம் வித்யா மந்திர் வேர் அச்ரேக்கர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச். உடனே என்னையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் அந்த சாரதாஷ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலில் தான் அச்ரேக்கர் சார் வந்து என்னவாக இருக்காருன்னா கிரிக்கெட் கோச்சாக இருக்கிறார். ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வர் கெட்டிங் சேனல்டு இன்டு கிரிக்கெட் விச் ஆக்டட் அஸ் எ கைண்ட் ஆஃப் சேஃப்டி வால்வ். ஸோ அவருடைய ஆல் எனர்ஜிஸ் புட் ஃபார்வர்ட் ஃபார் கிரிக்கெட். அவருடைய ஹோல் எனர்ஜியும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுக்காக யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குறாரு. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டூ வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபர்ட் வித்தவுட் ஒரியிங் அபவுட் த ரிசல்ட். என்ன சொல்கிறார் பாருங்கள், அவருடைய ஃபாதர் வந்து என்ன சொல்கிறார், எப்பயுமே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, த ரிசல்ட் வெதர் இட் வின் ஆர் லாஸ் அது நமக்கு முக்கியம் கிடையாது, உன்னுடைய பெஸ்ட்டை நீ வந்து என்ன பண்ண அதில் கொடு அப்படிங்கிறது தான் சச்சினுடைய ஃபாதர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், in my first year at Shardarsham, I played 55 practice matches during the summer break of 60 days.
ஸோ அவருடைய இந்த ஃபஸ்ட் இயர் அந்த ஷாதாஷாம் வித்யா மந்திரில் அவர் படிக்கும் பொழுது அது ஃபஸ்ட் இயர் in my first year at Shardar Sham, I played 55 practice matches during the summer break of 60 days. ஒரு 60 டேஸில் 55 மேட்ச் வந்து என்ன பண்ணுற ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து என்ன பண்ணியிருக்காரு ப்ளே பண்ணியிருக்காரு. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. அவருடைய சம்மர் செஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 AM ஸ்டார்ட் ஆகி 4:30 PM வந்து என்னது எண்ட் ஆகுது. மை ஈவினிங் செஷன் அதுக்கு அடுத்தது நடக்குது. மை ஈவினிங் செஷன் would start at 5 PM ஆஃப்டர் ஒன்லி 30-minute பிரேக். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஈவினிங் செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது, ஒன்லி 30-minute பிரேக்கில். டியூரிங் த பிரேக் சார் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மனி டு கோ அண்ட் ஹாவ் எ வடப்பாவ். ஸோ அந்த ½ an hour பிரேக்கில் வந்து சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மணி கொடுத்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிட சொல்லுவார். நாங்கள் மும்பையில் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வடப்பாவ். அதை தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வாங்கி சாப்பிடுவார். ஓகே, லிசன் பண்ணுங்கள். பிட்வீன் 5 PM and 7 PM I would have 5 more net sessions. Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on the top of the stems, and if I managed to avoid getting out, the coin was mine. ஸோ அந்த 4:30 PM ஆஃப்டர் அந்த செஷனை முடிச்சுட்டு 4:30 to 5 பிரேக் கொடுத்துட்டு அந்த 5 to 7 PM வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹி ஹேட் 5 more நெட் செஷன்ஸ். திரும்ப அவருக்கு 5 நெட் செஷன்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா சார் வுட் பிளேஸ் எ 1 rupee coin on the top of the stems, and if I manage to avoid getting out, the coin was mine. என்ன சொல்கிறார் பாருங்க. ஸோ லாஸ்ட் 15 minutesல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோச்சு அந்த ஸ்டெம்பில் வந்து ஒரு 1 rupee காயினை வைக்கிறாரு. அவன் அவுட் ஆகாமல் அந்த லாஸ்ட் 15 minutesம் அவன் இருந்தான் அப்படின்னா அந்த காயின் அவனே எடுத்துக்கலாம். இதுதான் லாஸ்ட் 15 minutesல அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சாக இருக்குது. In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க. ஸோ அந்த கிரிக்கெட் கோச்சில் நெட் செஷனில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே வந்து சச்சினுக்கு பவுல் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 60 to 70 பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவனுக்கு ஃபீல்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் அவன் வந்து அவுட்டும் ஆகக்கூடாது, போல்டும் ஆகக்கூடாது, கேட்சும் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி விக்கெட் விழாமல் அவன் நின்னான் அப்படின்னா அந்த காயினை வந்து என்ன பண்ணிக்கலாம், சச்சின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. It meant I had to kick every ball along the ground to survive those intense 15 minutes. ஸோ அப்போ ஒரு 60 ஒரு 70 பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கேட்சும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன தான் பண்ணணும், டிஃபென்ஸ் தான் ப்ளே பண்ணணும். ஸோ அந்த அப்போ டிஃபென்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டை ஒட்டியே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஷாட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் சச்சின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் பிளேயிங் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துட்டு இருப்பார். Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically trained. என்ன சொல்கிறார் பாருங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த 15 minutes முடிஞ்சு அந்த காயின் அவன் வின் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு வந்து என்ன பண்ணுது, கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் டாட் மீ ஹவு டு கான்சன்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரெயின்டு. ஸோ ஃபிசிக்கலாகவும் அவர் வந்து என்ன இருப்பார்னா ரொம்ப டயர்டாக இருப்பார். பிகாஸ் ஏன்னா அந்த ஹோல் டே வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 7 o'clock பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அங்கே நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸையுமே வந்து பவுல் பண்ண சொல்லி ப்ளே பண்ணும்போது எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஒரு ஃபிசிக்கலாக டயர்டாக இருக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு செஷனில் விக்கெட்டும் விழக்கூடாது, கேட்சும் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு 70 பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் நம்ம வந்து விக்கெட் கொடுக்காமல் ஆடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த வின்னிங் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல் சார் வுட் டெல் மீ டு ரன் 2 full circuits ஆஃப் சிவாஜி பார்க் வித் மை பேட்ஸ் அண்டு க்ளவுஸ் ஆன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல் சார் வுட் டெல் மீ டு ரன் 2 full circuits ஆஃப் சிவாஜி பார்க். அந்த பார்க்கவே வந்து என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வித் மை பேட் அண்ட் க்ளவுஸ். அவர் நமக்கு தெரியும்ல பேடு க்ளவுஸ்லாம் நம்ம கட்டியிருப்போம்ல. ஸோ அதோடையே வந்து அந்த சிவாஜி பார்க்கை 2 round வந்து என்ன பண்ணுறாரு, ரன்னிங் ஓட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை வந்து அச்சிரேக்கர் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் and I would be completely exhausted by the end of it all. கண்டிப்பாக இது அவன் அந்த ரன்னிங்கை சுற்றி வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுல்லாகவே அவர் வந்து என்ன ஆகிடுவார், டயர்ட் ஆகிடுவார், கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை எண்ட் ஆஃப் த இட்.
It was a routine I would repeat right through my summer holidays and it helped me to build up physical and mental stamina. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆச்சு ஹோல் இயர். ஸோ ஒரு நாளைக்கு இது இந்த ட்ரைனிங் அப்படின்னா இந்த ஹோல் இயருக்கும் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்டெமினாவும் சரி மென்டல் ஸ்டெமினாவும் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் மேக் மீ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா, த எபிலிட்டி டு டூ சம்திங். அந்த ஸ்டெமினா வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராக்டிஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சச்சின் சொல்கிறாரு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் ஒரு பேராகிராஃபோ ஆர் 2 பேராகிராஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ப்ரோஸ் முடிஞ்சிடும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் இந்த ப்ரோஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.